இன்று காலை சென்னை அம்பத்தூர் தொகுதிக்குட்பட்ட பிரதான சாலையாக பார்க்கப்படும் கருக்கு பிரதான சாலையில் நள்ளிரவில் திடீரென லேசான ஒரு சாலை உள்வாங்கியுள்ளது. பின்னர் அந்த சாலை உள்வாங்கிய இடத்தில் சிறிதளவு பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து அப்பகுதிவாசிகள் அம்பத்தூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு நள்ளிரவே வந்த போலீசார் அங்கு சுற்றி தடுப்புகள் அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இந்நிலையில் இது குறித்து தகவல் அறிந்து வந்த அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், மண்டல குழு தலைவர் ஆகியோர் ஜேசிபி இயந்திரத்தை வரவழைத்து சாலையில் பெரிய அளவில் பள்ளத்தை தோண்டி அதனுள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போதுதான் உள்ள 20 அடி ஆழத்திற்கு பள்ளம் விழுந்திருப்பதும் 10 அடி நீளத்திற்கு பள்ளம் ஏற்பட்டிருப்பதும் தெரிய வந்தது. போலீசாரின் துரித நடவடிக்கையால் இந்த பெரும் விபத்தானது தவிர்க்கப்பட்டுள்ளது. கனரக வாகனங்கள் சென்றிருந்தால் நிலைமையை கைமீறி இருக்கும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு அந்த பள்ளத்தை சீர் செய்யும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இது அம்பத்தூர் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் ஒரே வாரத்தில் 2வது முறையாக இந்த சாலை ராட்சத பள்ளமானது ஏற்பட்டுள்ளது. கடந்த சனிக்கிழமை கொரட்டூர் நிழற்சாலையில் திடீரென ஏற்பட்ட பள்ளத்தில் கார் ஒன்று சிக்கிக்கொண்டு பல மணி நேரங்களாக சிக்கி தவித்தது. இதனை போக்குவரத்து போலீசார் ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு மீட்டனர். தற்போது ஒரே வாரத்தில் 2வது முறையாக அம்பத்தூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தற்போது சாலையில் பள்ளம் விழுந்திருப்பது அப்பகுதியிலேயே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பானு, அடி நீளத்திற்கு 20 அடி ஆழத்துல பள்ளம் விழுந்திருக்கு. இதுக்கு ஏதாவது காரணம் சொல்லப்படுதா துறை சார்ந்த அதிகாரிகள் தரப்புல? அதாவது பானு, இப்போதுதான் அதிகாரிகள் ஒருவராக ஆய்வு செய்து வருகின்றனர். சென்னை மாநகராட்சியின் அம்பத்தூர் மண்டலத்துக்குட்பட்ட அதிகாரிகள் தற்போது அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். கடந்த மிக்ஜாம் புயலின் போது சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. சென்னையின் பெரும் பாதிப்பு ஏற்பட்ட பகுதியாக கருதப்பட்டது அம்பத்தூர் பகுதி. இந்த பகுதி முழுவதும் வெள்ள நீரால் சூழ்ந்து பல நாட்களாக வெள்ள நீர் வடியாமல் இருந்தது. இதனால் சாலைகள் சேதம் அடைந்திருக்கலாம் என அதிகாரிகள் தரப்பில் விளக்கம் வைத்துள்ளனர். ஒவ்வொரு மழையின் போதும் இது போன்று சாலைகள் திடீரென பள்ளம் விழுவதால் தங்களுக்கு பெரும் அச்சம் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் தெரிவித்துள்ளனர். எனவே அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளோ அல்லது மாநகராட்சி அதிகாரிகளோ சாலைகள் தரம் குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் பொதுமக்கள். விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்.